புதுக்கோட்டை திருவப்பூர் ரயில்வே கேட் அருகே இருக்கக்கூடிய பிரகதாம்பாள் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் லாரி லோட்மேன்கள் சங்க கட்டடம் கட்டப்பட்டதாக கூறி நீதிமன்ற உத்தரவுப்படி அதிகாரிகள் சீல் வைத்தனர். அப்போது போலீசாருக்கும் லோட்மேன்கள் சங்க தொழிலாளர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அது குறித்தான காட்சிகளை பார்த்து வருகிறோம். கள தகவல்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாக்கியராஜ். பாக்கியராஜ், வணக்கம். என்ன நடந்தது? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். புதுக்கோட்டை திருவப்பூர் ரயில்வே கேட் பகுதியில் உள்ள பிரகதாம்பாள் கோவிலுக்கு சொந்தமான 1 ஏக்கர் 87 சென்ட் இடம் உள்ளது. இந்த இடத்தில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக 23 கடைகள், 11 கல்பட்டறைகள் செயல்பட்டு வந்துள்ளது. இதில் 21 கடைகள் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு உள்ளது. நீதிமன்ற வழக்கிற்கு செல்லாத இடத்தில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு கட்டப்பட்டுள்ள ஒரு ATM மையம் மற்றும் லாரி லோடுமேன்கள் சங்க கட்டடம் உள்ளிட்ட கடைகளை வருவாய்த்துறையினர் காவல்துறை பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகளை அகற்ற பணியில் ஈடுபட்டனர். அப்போது ஒரு கடையை பூட்டி சீல் வைத்துவிட்டு அருகில் உள்ள லாரி லோடுமேன்கள் சங்க கட்டிடத்திற்கும் சீல் வைக்க முயன்ற போது லாரி லோடுமேன்கள் சங்க பணியாளர்கள், அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆக்கிரமிப்புகளை அகற்ற கால அவகாசம் வழங்க வேண்டும் எனவும் வாக்குவாதம் செய்தனர். அப்போது நீதிமன்ற உத்தரவுப்படி போதிய கால அவகாசம் வழங்கியும் அகற்றவில்லை என்பதால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பு தெரிவிக்கப்பட்டது. அப்போது காவல்துறைக்கும் லாரி லோடுமேன்கள் தொழிலாளருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதோடு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் பரபரப்பான சூழல் ஏற்பட்ட நிலையில் லோடுமேன்கள் சங்க தொழிலாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். அப்போது அவர்களையும் போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதையடுத்து ATM மையம் மற்றும் லோடுமேன்கள் சங்க கட்டிடத்திற்கு வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர். அதே போன்று அருகில் செயல்பட்டு வந்த 11 கல்பட்டறையும் கைப்பற்றி வருவாய்த்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை அறிவிப்பலகை வைத்துவிட்டு சென்றுள்ளனர்.